beyond infinity and back again. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நம்ம வந்து நிஃப்டி வந்து நம்ம எப்படி மூவ் ஆயிருக்கு, ஸோ நம்ம காலையில் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம், இப்போ எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுத்தோம், நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து காலையில் நம்ம வந்து இந்த சார்ட் அப்படியே தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ரெசிஸ்டண்ட்டாகவும் வச்சுருக்கேன், இது டிமாண்ட் ஜோனாகவும் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து எதிர்பார்த்தது ஓப்பன் ஆகிறதே நமக்கு 17,140 ஓப்பன் பண்ணி நமக்கு ஸ்ட்ராங் புல்லிஸ் கொடுக்குறாங்கன்னா நமக்கு வந்து இங்கேருந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போவாங்க. ஸோ அப்படி போயிருந்தால் ரெசிஸ்டன்ஸில் வந்து சஸ்டெயின் பண்ணி மேலே பிரேக் அவுட் கொடுக்குறாங்கன்னா நமக்கு 17,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு மூமெண்ட் நம்ம எதிர்பார்த்தோம், பட் ஆனால் அது நடக்கலை. ஸோ அடுத்த மூமெண்ட்டு அங்கேருந்து நமக்கு பெரிய ரெட் கேண்டலை வச்சு நமக்கு வந்து மார்க்கெட்டு டவுன் சைடு வந்து நமக்கு வந்து டிமாண்ட் ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அதுவும் நமக்கு நடக்கலை. ஆக்சுவலாக 16,840 வந்து நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் நடக்கலை. ஸோ அடுத்த கேஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மேபி நம்ம 2 டேஸாக நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஷாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சைடுவேல இருக்கலாம் மேபி மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து சைடுவேல மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதேமாரி நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த லெவல், இந்த ரெசிஸ்டன்ட், இந்த டிமாண்ட் ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் இந்த லெவல் தான் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டு எப்படி இருந்தாலும் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவலுக்குள்ளேயே தான் இருக்குது பாருங்கள். 17,270 நமக்கு 16,800 இன்பிட்வீன்லேயே நமக்கு வந்து சைடுவேல மார்க்கெட்டு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சைடுவே மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்தோம், ஸோ சைடுவே மார்க்கெட்டுக்கும் நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்லேயும் நம்ம வந்து மூமெண்ட்டு பொறுத்து தான் நம்ம வந்து என்ட்ரி டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி நம்ம இன்னைக்கு சைடுவே மார்க்கெட்டுங்கிறதுனால நம்ம எந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுத்தோம், ஸோ எங்கே நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எமோஷன்ஸ் நாங்களே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் 2-3 ஓவர் ட்ரேட் பண்ணிட்டோம். ஸோ பெரிய லாஸில், ஏன்னா நாங்கள் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுறங்கிறது எங்களுக்கு தெரியுது. அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மினிமைஸ்டாக வச்சுக்கிட்டோம். யூஸ்வலாக நாங்கள் ஒரு 10% வைப்போம். ஸோ சைடுவே மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் 5% குறைச்சிக்கிட்டு ஸோ நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தோம். ஸோ எந்தெந்த இடத்துல அந்த ரிஸ்க் வந்து ஃபெயில் ஆச்சு, எந்த இடத்துலலாம் சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு சைடுவேவா என்னன்னு தெரில மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேண்டில் வேறு க்ரீனாக வச்சுட்டாங்க. ஸோ சஸ்டெயின் பண்ணி மேலே போகிறாங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தது, 1,500 பக்கம் ப்ராஃபிட் இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த டாப் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். 1,500 பக்கம் இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பட் ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து டவுன் சைடு கொடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த என்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சோம். இந்த வயலட் கலரில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இமிடியேட்டாக நாங்கள் என்ன பண்ணோம், ஸோ இந்த இடத்துல என்ட்ரியும் எடுத்துட்டோம் டவுன் சைடுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட் வந்து அப் சைடு போகலை, டவுன் சைடு வர்றதுங்கிறத நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இமிடியேட்டாக நாங்கள் வந்து டவுன் சைடு புட் ஆப்ஷன் வந்து நாங்கள் பை பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல டார்கெட்டை புக் பண்ணிட்டேன். என்னோட டார்கெட்டை புக் பண்ணிட்டேன். இங்கே அரௌண்டு 4,400 6,000 வரைக்கும் போச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் கீழே மார்க்கெட் வரும்னு. ஸோ அது வரல. வந்ததுன்னா டவுன் ட்ரெண்டை கன்ஃபார்ம் ஆகிருக்கும். நமக்கு வந்து 16,800 வரைக்கும் வந்திருக்கோம். பட் ஆனால் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வந்து மூவ்மெண்ட் இல்லாதனால இந்த இடத்துல என்னோட டார்கெட்டை புக் பண்ணிட்டேன். அரௌண்டு நான் வந்து 4,400 இங்கே வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். லோகநாதன் இந்த இடத்துலையே புக் பண்ணிட்டாரு. ஸோ அவர் 1,800 அந்த மாதிரி ரேஞ்சிலே புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ என்னோட ப்ராஃபிட் இங்கே 4,400 ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரி நான் வந்து மதியானம் வரைக்கும் நான் வந்து மார்க்கெட்டே பார்க்கல, வாட்ச் பண்ணல. ஆஃப்டர் நான் வந்து 1 o'clock மேலே நான் வந்து பார்க்குறப்போ ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஓகேங்களா? இந்த டவுன் சைடுக்கு இந்த என்ட்ரி எடுத்தேன். இந்த என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல நான் ஒரு 500 பக்கம் நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அரௌண்டு டோட்டலாக எனக்கு 5,000 பக்கம் ப்ராஃபிட் வந்தது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப நான் வந்து இந்த இடத்துல எகைன் டவுன் ட்ரெண்டுக்கு நான் எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ அது ஆனால் கரெக்ஷன் கொடுத்து நம்ம வந்து என்ட்ரி தப்பாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் என்னோட ஓவர் ட்ரேடு. ஸோ இது வந்து அந்த தப்புக்கு நான் வந்து லாஸ் கொடுத்த மாதிரி எனக்கு வந்து
திரும்ப ஒரு 800 இந்த இடத்துல லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நான் ஸ்டாப் லாஸ் 5% தான் வச்சிருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஓகேங்களா, அப்போ நான் எனக்கு வந்து ப்ராஃபிட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 4200 ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நான் வெயிட் பண்ணேன். சரி க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேணாம் ஓவர் ட்ரேட் பண்ண வேணாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திரும்ப நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock மேலே பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த லெவலை இன்னைக்கு டேவோட ஹையை வந்து இந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலில் நாம் வந்து பிரேக் அவுட் பண்ணதை நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல தான் நான் எதிர்பார்த்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க. நான் இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துலையே பிரேக் பண்ணுறப்பயே நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு என்னோட டார்கெட்டை இந்த ஹையில் வந்து நான் புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, 17,166 புக் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த 800 நான் வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, எனக்கு அரௌண்டு 5,100 வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்டு. சைட்வே மார்க்கெட்டுங்கிறதுனால எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோதான் மூமெண்ட் கொடுத்தது மார்க்கெட்டு. சப்போஸ் நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ சைட்வே மார்க்கெட் எப்பயுமே ரிஸ்க்குங்க. நம்ம வந்து சைட்வே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ நம்ம வந்து சைட்வே மார்க்கெட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ட்ரிலாம் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சைட்வே மார்க்கெட்டாக இருந்தது. ஸோ நம்ம ப்ராஃபிட்டில் வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் டைம் வந்து ஜெகதீசன் வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணார். ஸோ அவர் வந்து இன்னைக்கு டே லோவில் வந்துட்டு அவர் வந்து அவரோட என்ன என்ட்ரி எப்படி எடுத்தார்னா, பேங்க் நிஃப்டி இன்னைக்கியோட லோவில் வந்துட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு கரெக்ஷன் கொடுக்குன்னு மேலே போனார். அதான் மேலே அப்சைடு கால் ஆப்ஷன் எடுத்தார். அதான் எகெயின்ஸ்டாக மார்க்கெட்டு திரும்பி கீழே வந்தது. ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு 4,000 பக்கம் லாஸ் இருந்தது. இருந்தாலும் அவர் வந்து திரும்ப ஒரு நல்ல என்ட்ரி எடுத்து டவுன் சைட்லேருந்து என்ட்ரி எடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணி ஒரு 800 பக்கம் மினிமைஸ் பண்ணிட்டார் அவரோட லாஸை. ஓகேங்களா, ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டில் போகுதுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ மார்க்கெட் உங்களோட ப்ரிடிக்ஷன் படி கரெக்டாக இருக்கா, உங்களோட ட்ரெண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் ட்ரேடே பண்ணக்கூடாது. எகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் இருக்கும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வருங்கிற வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டில் எகெயின்ஸ்டாக சப்போர்ட் எடுத்து மேலே போகுன்னு முன்னாடியே அது சப்போர்ட் லெவலில் லோ லெவலில் போகிறதுக்கு முன்னாடியே அவர் எடுத்துட்டாரு. அதனால தான் அது பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப கீழே போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி போகிறது தான் எப்போவுமே நல்லது. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் தரேன். பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நாங்கள் டுடே வந்து சைட்வே மார்க்கெட்டுங்கிறதுனால பெருசாக ப்ராஃபிட் பண்ணலை. அரௌண்ட் நான் ஒரு 5,000, லோகநாதன் ஒரு 1,800, ஜெகதீசன் லாஸ் ஒரு 800. ஓகேங்களா, ஸோ பெரிய ப்ராஃபிட் இன்னைக்கு பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து மண்டே வந்து நல்ல மார்க்கெட் ட்ரெண்டு கிடச்சிதுன்னா நாம் வந்து நல்லா என்ட்ரி எடுத்து நல்லா மார்க்கெட்டில் புக் பண்ணலாம் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி, ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோடய வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ லோகநாதன், ஜெகதீசன் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்னு இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது எப்படி என்ட்ரி எடுக்கிறீங்க, எதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்கிறதெல்லாம் நான் வந்து வீக்கெண்டு நான் வந்து சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வீடியோவாக போடலான்னு பிளானில் இருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாதவங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தெரியல அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன சொல்கிறோன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ ட்ரேடிங்லையோ ஏதாவது பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, காசு தரோம், அதில் ஏதாவது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி தர முடியுமா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் நம்மளோட மோட்டிவே வந்து நாம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம லேர்னிங்கை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லித்தரோம். அவங்களே லேர்ன் பண்ணிக்கிட்டு அவங்களே ரிஸ்க் எடுத்து அவங்களே ப்ராஃபிட் பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து இந்த மோட்டிவே கிடையாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தேவையில்ல உங்கள் கமிட்மெண்ட்டில் இல்லாத ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 10,000 ரூபாயோ 15,000 ரூபாய் இனிஷியலாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து நல்லா இருக்கும். நான் ஒருத்தர் வந்து கால் கொடுத்து நீங்கள் அதுக்கு என்ட்ரி கொடுத்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரொம்ப நாளைக்கு அது செட் ஆகாது. அதேமாரி நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதை வந்து இவ்வளோ ப்ராஃபிட் தாங்க அப்படிங்கிறதும் அது வந்து செட் ஆகாது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க.
எல்லாரும் இந்த இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் நம்ம என்கரேஜ் மட்டும் பண்ணுறதில்ல. ஸோ அதை நாங்கள் பண்ணுறதும் இல்லை. நீங்கள் வாங்க, ஏதாவது டவுட்ரு ஏதாவது சொல்லி கொடுங்கன்னா நம்ம வந்து அதுக்கு வீடியோ போடுறோம், எதை எப்படி பண்ணுறீங்கன்னா நம்ம சொல்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்களும் என்ட்ரி எடுக்கலாம், நீங்களே ஓனாக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ உங்களோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஓனாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது, நம்மளோட க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம எப்பயுமே பண்ணுறதில்ல. நிறைய பேர் ஃபோன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் தரோம், நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி தரீங்களான்னு கேட்குறாங்க. பட் அவங்களுக்காக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதில்ல. வாங்க, லேர்ன் பண்ணிக்குவோம். லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணி நம்ம வந்து ஓன் ரிஸ்கில் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுவோம். ஓகே, என்னோட ப்ராஃபிட் ஷார்ட் காட்டிடுறேன் பாருங்க. இதுதான் என்னோட ப்ராஃபிட் இன்னைக்கு. லோகநாதன் வந்து நமக்கு வந்து இது வந்து ஜெகதீஷனோட ஸ்க்ரீன்ஷாட்டு பாருங்கள். 800 வந்து லாஸில் இருக்கார். இன்னைக்கு 4500 லாஸ் ஆகிட்டு திரும்ப 3700 ரெக்கவர் பண்ணி நமக்கு வந்து 800 லாஸில் இருக்கார். ஓகேங்களா. லோகநாதன் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து 1400 ப்ராஃபிட் பண்ணியிருக்கார். ஸோ சைடுவே மார்க்கெட்டுங்கிறதுனால நம்மளால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம், மண்டே பார்ப்போம். ஓகேங்களா. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. சக்திவேல். Beyond infinity and back again. I'm to them. Young dog and a talking.